திருத்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி நாளாகிய இந்த 30ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபை எங்களை காத்தீர். இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வந்திருக்கிறோம். மாதம் முழுவதும் ஆண்டவரே நல்ல வெயிலும் நல்ல மழையும் எங்களுக்கு இருந்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பல இடங்களிலே பருவமழை ஆண்டவரை துவங்கியிருக்கிறது. எங்களுடைய மாவட்டங்களிலும் துவங்க கர்த்தர் கிருபை தாரும். அதனாலே என்னுடைய விவசாயிகளும் ஆண்டவரே புல் பூண்டுகளும் செழித்து வாங்கவும் கால்நடைகளும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வாதையும் அடைய நண்பர் சாரும் சாக்கு சாரியை எடுத்து பயன்படுத்தும் ராஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை நீ தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக பாடுவேன் பரவசமாகவே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடுவேன் பரவசமாகவே என்ற பாடல். பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்கையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்கையில் அலைகடல் தடுத்து நடுவழி மீடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி மீடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகாராவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து
தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சங்கீதம் தாவீதினுடையதாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புகழ்ச்சி பாடலாக இருக்கின்றது. டேவிடிக் ஆத்தர்ஷிப் என்று நம்ம பார்க்கிறோம். Some scholars attribute Psalm 33 to King David, while others suggest it may have been written by later psalmist. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பிற்காலத்தில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் எக்ஸிலிக் டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். Psalms emphasize on God's sovereignty and creation may suggest a post-exilic date, possibly during the Persian period. பாரசீக மன்னர் இஸ்ரவேல் தேசத்தை, பாபிலோன் தேசத்தை பிடிக்கும் போதும் எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். 538 332 BC வரையில் இதற்கு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய மிக முக்கியமான காரணம், பர்பஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட், சூழ்நிலை என்னவென்று சொன்னால், லிட்டர்ஜிக்கல் யூஸ், ஆலயங்களிலே பயன்படுத்துகின்ற லிட்டர்ஜி. நம்ம ஆராதனை வேலையில் நம்ம பயன்படுத்துகிற தேவாராதனை மாலை இருக்குது இல்லையா, அதே போல் இது ஒரு லிட்டர்ஜி யூஸாக இந்த 33வது சங்கீதத்தை பாடுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளை துதித்து பாடுகிற ஒரு லிட்டர்ஜி. ரெண்டாவது, செலிப்ரேட்டிங் காட்ஸ் சாவரிட்டி, கடவுளுடைய ஆளுகையை, ஆளுமையை, வலிமையை நம்ம கொண்டாடுகின்ற ஒரு அருமையான சங்கீதமாக கடவுளுடைய படைப்பு, அவருடைய பாதுகாப்பு, இதெல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் இருக்கிற முக்கியமான தீம்ஸ் அண்ட் சாவரிட்டி இல்லையா, படைப்பும் ஆண்டவருடைய வலிமையும். அதான் நம்ம பார்க்குறோம். சங்கீதக்காரன் ஆண்டவர் ஒரு படைப்பாளர் என்பதையும், அவர் ஆளுமை செய்கிறவர் என்பதையும், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் எல்லாவற்றையும் இங்கே தெளிவுபடுத்துகிறது பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவருக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அவருக்கு இருக்கின்ற அந்த விசுவாசத்தை மக்கள் மத்தியிலே அவர் காண்பிக்கின்றதையும் பார்க்கிறோம். இறையியல் சிந்தனைகளின் பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது, கடவுளுடைய ஆளுமை மிக சிறந்ததாக இருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய தலைப்பு நம்ம பார்த்தோம்னா, பிரைஸ் அண்ட் ட்ரஸ்ட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதும் துதிப்பதும்
அவரை நம்புவதும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக இது நம்ம பார்க்கின்றோம். இதில் முக்கியமான வசனம் 4வது வசனம். இப்போ ப்ரைஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தணும். கடவுளுடைய வார்த்தை மிக முக்கியமானது. கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது என்பதை எங்கே பார்க்குறோம். காட்ஸ் வேர்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபைகளிலே நம்ம கொயர் பாடுறோம், நல்லா பாடுறோம். சில இடங்களில் கொயர் இல்லாமல் இருக்குது, அவங்களும் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்தில் கூட 660 சம்திங் பாடல் இருக்கிறது. ஆனாலும் அது எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்வதில்லை, பாடுவதில்லை. ஒரு சில பாடலில் நம்ம பாடுறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், புதிய புதிய பாடல்களை எழுதி இசை அமைத்து பாடுங்கள் என்று ரொம்ப அழகாக சொல்கிறான். இப்போ நம்ம பாடின நம்முடைய பாடல் கூட பெர்குமான் ஐயாருடைய நிறைய பாடல் இருக்கிறது. மிக சிறப்பான பாடல் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நாட்களிலே உட்கார்ந்து வசனத்தை மையப்படுத்தியே நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய புதிய புதிய பாடல்களை எழுதி இசை அமைத்து அமைத்து பாட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை நேர்மையானது, அது வல்லமையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை என்று அவர் சொல்றார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது அதான் நீங்க உலகு நிறைந்துள்ளது, ஆண்டவர் நீரை குவிய அந்நீரை ஆழ் நில வரைகளில் சேர்த்து வைத்தார். அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது. வார்த்தையினுடைய வல்லமை என்ன? அவர் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் வைத்து ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் ஆளுகை செய்கின்றவராக. காட்ஸ் sovereignty of our creation, அவருடைய படைப்பின் முழுவதுமாக அவருடைய தன்மை, அந்த ஆளுமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் sovereignty over nations, இல்லையா? அனைத்து நாடுகளின் மேலும் ஆண்டவருடைய ஆளுமை. இன்னைக்கு ஈரான், ஈராக் மேல எல்லா இந்தியா மேல மட்டும் இல்லை, அமெரிக்கா நாடு மட்டும் மேல இல்லை, எல்லா நாடுகளிலும் ஆண்டவருடைய ஆளுமை இருந்தனால்தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார், மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து போடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை பேறு பெற்றது, அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்து எடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகமெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார், அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றார் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தன் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர் குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அதாவது இந்த 17ஆம் வசனம் வரையில நாடுகளுக்கும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை காண்பிக்கிறார். sovereignty of God to all over the nations, எல்லா நாடுகள் மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, இல்லையா? அடுத்தது பர்சனலா வரார், தனிப்பட்ட மனிதன் இடத்துல அவர்
அன்பாய் இருக்கிறார் பாருங்க. வாழ்விக்கிறார், அவர் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையுமா ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கோரும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று ரொம்ப அழகா இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் நம்ம கடவுளுடைய மிக முக்கியமானது இல்லை, ட்ரஸ்ட் வொர்த்தினஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். The theme of the trustworthiness of God's word. கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம பார்க்கிறோம். God's sovereignty, highlighting the God's sovereignty over creation and nations. படைப்பின் மீதும் தேசங்கள் மீதும் ஆண்டவருடைய ஆளுமை இங்கே மிக சிறப்பாய் இருக்கிறது. மூன்றாவது, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நாம் துதித்து அவரை போற்றும் போது அவர் நல்லவராக நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இந்த லைஃப் ஆஃப் பிலீவர்ஸ் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் இருக்கோம். நம்ம நிறைய நேரத்தில் அல்லேலூயா சொன்னால் கூட என்ன சொல்ல, நம்ம லுத்தரன் சர்ச்சை அதை சொல்லக்கூடாதுன்றாங்க. அல்லேலூயா இல்லாத வழிபாடு அது வழிபாடே கிடையாது. ஏன்னா அது கடவுளை துதிப்பது. அல்லேலூயா என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அர்த்தம். அதை சொல்லாமல் நம்ம ஆண்டவர் என்னத்தை துதிப்பது இல்லையா? அதனால அவை எல்லாவற்றையும் நம்ம சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே சங்கீதம் 33 நம்ம பார்க்குறோம், படைப்பு, ஆண்டவருடைய படைப்பு, அதாவது ஆதியாகமம் 1 இந்த கிரியேஷன் அக்கவுண்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய வார்த்தை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏசாயா 40:28 நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய சோவர்னிட்டி அண்ட் விஸ்டம் அண்ட் கிரியேட்டர். புதிய ஏற்பாட்டில் பார்க்குற யோவான் 1:1-3 இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது, இப்பொழுது அந்த வார்த்தை மனிதனாய் வந்திருக்கிறது என்று யோவான் 1:14 பார்க்குறோம். ரோமர் 8:28 பார்க்குறோம், நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்போது இதில் 3 நம்ம சிந்தனைகள், காட்ஸ் சோவர்னிட்டி, காட்ஸ் ட்ரஸ்ட்வொர்த்தினஸ், பிரைஸ் அண்ட் வர்ஷிப். சங்கீதம் 19:7-11 கூட கடவுளுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் அது நேர்மை உள்ளதாக அழகுள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 119, 89, 96 வசனங்களில் பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை என்றென்றும் ஆசீர்வாதமானது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19-20 பார்க்குறோம், கடவுள் இந்த உலகத்தை தன்னுடைய ஞானத்தினாலே அவர் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட நாமும் கூட ஆண்டவரை துதிக்கும்படியான பாடல்களை, புதிய புதிய பாடல்களை எழுதி நம்ம இசை அமைத்து பாட வேண்டும். அதுதான் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அவங்க பாருங்க, கையில் செல்ஃபோன் வச்சுன்னு நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கையில் பேப்பர் பேனா கொடுத்து நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கப்பா, புகழ்ந்து எழுதுங்க, வசனங்களை படிச்சுட்டு அதில் இருக்கிறத இன்றைக்கு ஏற்ற மாதிரி புகழ்ந்து எழுதுங்க, இசை அமைங்க. இன்றைக்கி இசை அமைப்பாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்முடைய வாலி பிள்ளைகளை கம்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்டெல்லாம் கொடுத்து ஆண்டவரை துதிக்கும்படியாக வேலையை கொடுக்கும்போது அவங்க தப்பான பாதையில் போகாமல் தேவனை துதிக்கும்படியாக அவர்கள் நிச்சயமாய் உருவாகுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை நாம் பெற்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபை எங்களை காத்தீர். இந்த ஜூன் மாதத்தின் இறுதி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி. உம்மை எப்பொழுதும் துதிக்கும்படியாக நாங்கள் இருக்க ஆண்டவரே இந்த சங்கீதம் அழைக்கிறது. ஆண்டவரே, ஆலயத்திலே பாடப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்களே எழுதி இசையமைத்து பாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அது இந்த சங்கீதத்தின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை செய்ய கிருபை தார். துதிப்பதே நல்லது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதித்தல் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவ மக்களுக்கு பாடல்கள் என்பது மிக முக்கியமானது. லுத்தரன் திருச்சபை என்பது பாடுகிற சபையாக இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் பாடும்படியாய் கிருபை தார். அதே நேரத்தில் படைப்பாளராகிய ஆண்டவரை விட்டுவிட்டு உலக மக்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவர் சேர்ந்து கொண்டு அந்த கடவுள்களை வணங்காமல் ஆண்டவர் இயேசுவையாக உம்மையே வணங்கும் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து
ரத்தம் சிந்தி உயிர் திறந்த இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தார். இதை இந்த காணொளி வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள் வாழ்க்கையில் அமைதியை சமாதானத்தை தார். இதோ ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தார். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் உண்டு ஆண்டவரே, சமாதானம் குறைவு உண்டு, வியாதிகள் பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றும் நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே இப்படி இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதர்கள் ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட ஆண்டவர் ஆம்பூர் இம்மானுவேல் திருச்சபையில் நடைபெற்ற ஆண்டவர் குரு அபிஷேகத்துக்காக ஜபிக்கிற அந்த 5 ஆயர்களும் சிறப்பாக தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் கிருபை தார். ஆண்டவரே இப்படி இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபையில் இருக்கின்ற ஆயர்கள் ஆண்டவர் சபையார் சபை ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக வேண்டி கொள்கிறோம். ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் பெதஸ்தா மருத்துவமனை எப்படிய ஆண்டவரே அருமையான கண்கடியா இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை காத்தருளும் அமைதியும் சமாதானமும் அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். ஆண்டவர் அதே போல இப்படிய உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்துக்காக போர்கள் பதற்றங்கள் எல்லாம் மாற்றும். இப்படி இந்தியா ஆண்டவர் ஆசீர்வாதமான நாடாக இருக்கட்டும். இப்படி தமிழ் மக்கள் தமிழ் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். வரப்போகிற புதிய மாதம் கூட ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற அவருடைய அன்பு தம்பி ஆண்ட்ரூக்கா ஜபிக்கிறோம். ஆண்ட்ரோயும் அவருடைய அன்பு மனைவி அபிநயா அன்பு குழந்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நாளை தினத்தில் உடைய ஆலயத்துக்கு வந்து உடைய வசனத்தை கேட்டு திருவிருந்தில் பங்கு பெறவும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அடியார்களாக எங்களுக்கு நீர் கிருபை தார். நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிற உன்னுடைய அன்பு சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. வரப்போகிற புதிய மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய அன்புக்குரிய ஆண்டவர் சாக்கு சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பணிகளை ஊழியங்களை இசை வழி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஆசிரியர் பணிகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கிருபை சாரோடு டீச்சரோடு தங்கியிருக்கட்டும். உடைய ஆண்டவர் பயணங்களை நீர் வாய்க்கு செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து அடியனையும் அடியனுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல்சான திருச்சபையிலே குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக உடைய அமுத அம்மாவுக்காக விமலம்மாவுக்காக நகோமி அம்மாவுக்காக பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக் கொண்ட ஆண்டவரே அன்பு சௌரர் மோகன்தாஸ்க்காக உடைய அன்பு மனைவிக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. அனுஷியாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை என் தேவன் தந்து உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை ஜபிக்க முடியாது கேட்டுக்கொண்டால் எல்லாருக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தந்து நீ வழி நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கிடுங்க. உடைய பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவின் ஆசைகள் இந்த நாளில் நம்முடையவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட்